ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்க. அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வைக்கிற அந்த புகை மிஷின் தான், நெப்ளைசர் மிஷின். இது எதுக்காக நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு ரீசெண்ட் டைமில் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப சளினால் மூச்சிடவே ரொம்ப கஷ்டப்பட்டா. ஹாஸ்பிட்டல் போய் வைக்கலான்னு பார்த்தா, அவள் ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வச்சுக்க மாட்டேறா. ஏன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க அழுவதை பார்த்து இவள் அழறா, அதுவும் வச்சுக்க மாட்றா. அதனால் சரி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டா அவள் தூங்குகிற டைமில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கும் என் லைஃப்பில் நான் புகை வச்சதே கிடையாது. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் நானும் புகை வச்சேன். எனக்கும் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப இருமல், கண்டினியூஸாக இருமல், மூச்சிடவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் வச்சுக்கிறதுக்கு நம்மளால் ரொம்ப முடியாதப்போ நம்மளே எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுட்டோம். அமேசானில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது 1000 ருபீஸ் தான். நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ரேட் அதிகமாக கூட இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பில்லெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க பாருங்கள். பில் கொடுத்துருக்காங்க, அதுவும் பேக் பண்ணி நல்லா கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த மிஷின். இப்படி தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 2 மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு வைக்கிற மாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பெரியவங்களுக்கு வைக்கிற மாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போன்னு இல்லை, எப்போ நம்ம குழந்தைங்களுக்கு புகை வைக்க போகிறோமோ அப்போது ஒரு 5 மினிட்ஸாவது ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பெரியவங்களுக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அந்த மருந்தும் கூட உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேங்க. அந்த மருந்தை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எவ்வளோ எம்எல் சொல்லிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு எம்எல் மாறும். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், எவ்வளோ எம்எல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த மருந்து ஊற்றுற அந்த பாக்ஸு. அது ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அதில் நம்ம மருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அவங்க டாக்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ எம்எல் மட்டும் ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே ரொம்ப மயக்கம் வந்துடுதுங்க எனக்கெல்லாம். நான் ஃபஸ்ட் டைம் வச்சதுனால எனக்கு அப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியாதுங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நன்றி.